Today we are going to see the linear data structure part 2. Agenda. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா list ADT and applications of list ADT ல பார்த்தோம்னா array based implementation அப்புறம் linked list implementation. linked listல வந்து 3 types of linked list இருக்கு. ஒன்னு என்னன்னா singly linked list, circularly linked list, doubly linked list. applications பார்த்தோம்னா polynomial ADT. Just we'll see the additions in the polynomial ADT. லிஸ்ட் ஏடிடி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னன்னு பார்ப்போம். லிஸ்ட் ஏடிடி இஸ் நதிங் பட் லிஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஃபர்ஸ்ட் நம்ம ஏடிடினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏடிடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதோட பேசிக் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒன்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டோம்னா அது டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷனையே வந்து கால் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இதால் ரிப்பீட்டேஷனையும் அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூஸ் அதில் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் டெவலப்பர்ஸ் பண்ணணும்னாலுமே அந்த பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்க அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் அவங்க டச் பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும். மல்டிபிள் டைம்ஸ் அவங்க வந்து எடிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம் அந்த ப்ரோக்ராமை. இதுக்காக தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். அதாவது என்னென்னா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அவுட்டர் வேர்ல்டுக்கு தெரியாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பே சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அதுக்குள்ளே ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷனை தனியாக கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அவுட்டர் வேர்ல்டுக்கு தெரியாமல் இருக்கும். இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். லிஸ்ட் ஏடிடி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா டேட்டாஸ் வந்து சீக்வென்ஷியலாக தான் ஸ்டோர் ஆகும். இந்த சீக்வென்ஷியல் டேட்டா என்ன மாதிரி இருக்கும்னா இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் A1லேருந்து AN வரைக்கும். இட் மேபி என் வந்து 10 இருக்கலாம், இல்லை 12 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதோட சைஸ் வந்து அந்த என்ன சைஸோ அதுதான் வந்து அந்த லிஸ்ட்டோட சைஸ். எப்போ வந்து அந்த லிஸ்ட் எம்டியாக இருக்கோ அப்போ வந்து அதோட சைஸ் வந்து 0 சொல்லுவோம். அதை வந்து ஸ்பெஷல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வேல்யூஸ் என்ன பொசிஷன் என்னன்னு மென்ஷன் ஆயிருக்கு. இந்த வேல்யூஸ் பொசிஷன் ரெண்டுமே வந்து பேஸ்ட் ஆன் நம்ம வந்து எப்படி வேணால் ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ் பார்த்தோம்னா 5 மொத்தம் இதோட சைஸ் வந்து 5 இருக்குது. இந்த பொசிஷனில் ஸ்டோர் ஆயிருக்கு. சப்போஸ் நான் வந்து ஃபைன் இந்த வேல்யூஸை நான் செக் பண்ணேன்னா இது அது எந்த பொசிஷனில் இருக்குன்றதை ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நான் வந்து ஏதோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வேல்யூஸை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப நான் வந்து என்ன வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன் அது எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறேன்னு நான் மென்ஷன் பண்ணேன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷனில் ஏற்கனவே இருந்த 65 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இன்சர்ட் பண்ண அந்த எக்ஸ் வந்து அங்கே போய் ஸ்டோர் ஆகும். இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து A1 சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இந்த A1க்கு வந்து ப்ரீடிசஸர் எதுவுமே கிடையாது. ப்ரீடிசஸர் இதுக்கு முன்னாடி இருக்க எந்த எலிமெண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா A(n) இதுக்கு வந்து சக்ஸஸர் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் எந்த வேல்யூஸும் கிடையாது. ப்ரீடிசஸர்ன்றது மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாடி வேல்யூ, சக்ஸஸர்ன்றது அதுக்கப்புறம் வர வேல்யூ. ஸோ A1க்கு முன்னாடி எந்த வேல்யூவும் கிடையாது, ANக்கு எந்த வேல்யூவும் அடுத்தது கிடையாது. இப்போ லிஸ்ட்டில் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. அரே லிஸ்ட், இன்னொன்று வந்து லிங்க்டு லிஸ்ட். இப்போ வந்து அரே இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நம்ம லிஸ்ட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். அரே வந்து நம்ம எப்படின்னா டைனமிக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டோட வேல்யூஸ் வந்து அலோகேட் பண்ணிக்க முடியும். ஸ்டில் நம்ம வந்து அதோட மேக்ஸிமம் சைஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்றதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஈவன் நம்ம வந்து அடிஷ்னல் வேல்யூஸும் நம்மளால் போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த அரே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். சப்போஸ் இப்போ வந்து நான் ஒரு 50 வேல்யூஸ் தான் இன்சர்ட் பண்ண போகிறேன். பட் நான் என்னன்னா அதோட சைஸ் வந்து 100 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா அந்த 50 வரைக்கும் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ரிமைனிங் இருக்க அந்த 50 வேல்யூஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அந்த ஸ்பேஸு. ஸோ ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறதும் வந்து என்னென்னா மெமரி ஸ்பேஸை நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பர்டிகுலர் வேல்யூஸ் வரைக்கும் நம்ம பர்டிகுலர் சைஸ் நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கப்புறம் தேவைன்னா கூட நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது டைனமிக்காக அலோகேட் பண்ணிக்கும். ஸோ அந்த அரேவை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அரே இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து பிரிண்ட் லிஸ்ட் அதில் ஃபைன் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பிரிண்ட்னா என்ன பர்டிகுலர் லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். இன்னொன்று வந்து ஃபைண்ட், சப்போஸ் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ ஃபைண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே வந்து டைம் லிமிட்ஸ் இருக்கும். அதாவது இதை வந்து லீனியர் டைம் சொல்லுவோம். லீனியர் டைமில் இது வந்து கம்ப்ளீட் ஆகும். நார்மலாக டேட்டா ஸ்ட்ரக்சரில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மொத்தம் இதோட டைம் அனாலிசிஸ் பார்த்தோம்னா 3 டைப்ஸில் சொல்லுவாங்க. வர்ஸ்ட் கேஸ், பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ். அதில் வந்து இது வந்து லீனியர் டைமில் வந்து நமக்கு இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். சப்போஸ் இப்போ வந்து நான் ஒரு பர்டிகுலர் பொசிஷனை கொடுத்துட்டு அந்த பொசிஷனில் இருக்க வேல்யூஸ் நான் எடுத்தேன்னா அப்போ வந்து கான்ஸ்டன்ட் டைமில் இதாகும்.
இன்னொன்று அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்சர்ஷன் டெலிஷன் வந்து எக்ஸ்பான்சிவ். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சப்போஸ் எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து நான் ஒரு 20 வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு 10th பொசிஷனில் போய் நான் ஒரு வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணுங்கிறப்ப நான் 10th பொசிஷனில் இருக்க வேல்யூஸ்லேருந்து டில் 20 வரைக்கும் அடுத்த பொசிஷனுக்கு நான் மூவ் பண்ணணும். அப்போ தான் என்னால் 10th பொசிஷனில் நான் சொல்கிற அந்த புது வேல்யூஸை என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ இன்சர்ஷன் வந்து இதால் என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். எல்லாத்தையும் வந்து ஒரு பிளாக் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஈவன் டெலிஷன் பண்ணாலுமே இப்போ அதே நான் 10th வேல்யூஸில் இருக்க 10th பொசிஷனில் இருக்க ஒரு வேல்யூ நான் டெலீட் பண்ணுறேன்னா, ஸோ பேக்லேருந்து என்ன ஆகும்னா 11th பொசிஷனில் இருக்கிறது இப்போ 10th மாறும், அப்புறம் 12th இருக்கிறது 11th மாறும். ஸோ எல்லாமே இதே மாதிரி எல்லாமே முன்னாடி ஒரு ஸ்டெப் மூவ் ஆகணும். ஸோ இது வந்து வெரி எக்ஸ்பான்சிவ் சொல்லுவோம் இன்சர்ஷன் டெலிஷன். ஆனால் ஃபைண்ட் ஆப்ரேஷன் வந்து இதில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப இது வந்து ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா நான் பர்டிகுலர் இது எல்லாமே வந்து சீக்வென்ஷியல் ஆர்டரில் இருக்கிறதுனால நான் பர்டிகுலர் இண்டெக்ஸ் நான் கொடுத்தேன்னா அந்த இண்டெக்ஸில் என்ன ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதோட வேர்ஸ்ட் கேஸ் ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தா பிக் ஓ ஆஃப் n அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 7 வேல்யூஸ் இருக்குது. 7 சைஸ் வந்து 7 நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது 5 தான். ஸோ இங்கே வந்து எனக்கு மெமரி ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. பட் சப்போஸ் இப்போ நான் இது இங்கே வெறும் 5 7 இருக்கிறதுனால ஓகே. சப்போஸ் இப்போ நான் வந்து 5 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன், ஆனால் அதோட மேக்ஸிமம் சைஸ் நான் 17 கொடுத்தேன்னா எல்லா 65 மெமரி ஸ்பேஸ் வந்து இதுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே எவ்வளோ மேக்ஸிமம் சைஸ் நமக்கு தேவைப்படுதோ அது வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் லிங்க்ட் லிஸ்ட். லிங்க்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சீரியஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் 2 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்ட்ரக்சரை என்ன சொல்லுவோம்னா நோட் சொல்லுவோம். அந்த நோட்டில் 2 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஒன்று என்னென்னா அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறது, இன்னொன்று அது நெக்ஸ்ட் சீரீஸ்க்கான பாயிண்டர் அதுக்குள்ளே இருக்கும். இங்கே எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்க இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நோட் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகும், செகண்ட் வந்து பாயிண்டர். இந்த பாயிண்டர் எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோன்னா நெக்ஸ்ட் வேல்யூ எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த நெக்ஸ்ட் பாயிண்டருங்கிறது. ஒவ்வொரு லிங்க்ட் லிஸ்ட்லேயும் ஃபர்ஸ்ட் இருக்க அந்த நோடை என்ன சொல்லுவோம்னா ஹெடர் ஆர் டம்மி நோட் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் வந்து என்னென்னா லாஸ்ட் நோட் சொல்லுவோம். இந்த லாஸ்ட் நோடில் பார்த்தோன்னா அதில் வந்து லாஸ்ட் அந்த நெக்ஸ்ட் பாயிண்டரோட வேல்யூ வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் எந்த வேல்யூஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால. இது என்ன பெனிஃபிட் சொல்லிட்டு பார்த்தோம்னா அரே லிஸ்ட்டில் நாம் ஒரு வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இன் பிட்வீன்லன்னு சொன்னோம்னா எல்லா வேல்யூஸையும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அட்ஜசன்ட் மெமரிக்கு. பட் அந்த ப்ராப்ளம் இங்கே இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பாயிண்டரில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால மெமரி அட்ரஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டால் போதும். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம எதையும் மூவ் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. இங்கே எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பாயிண்டரில் வந்து ஏன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூ அதில் வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் ஏன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் இருக்குது. அந்த பாயிண்டரில் வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா வேல்யூஸ் இருக்கும், அதோட மெயின் மெமரியோட நெக்ஸ்ட் வேல்யூஸோட மெயின் மெமரி லொக்கேஷனும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் கீழே ஒன்று பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 200 145 இந்த மாதிரி இருக்குது. இதில் வேல்யூ 1ன்றது அங்கே நான் என்ன வேல்யூ வேணால் கொடுக்கலாம். அந்த 200ன்றது என்னென்னா நெக்ஸ்ட் பாயிண்டரோட லொக்கேஷன். அந்த 200 அந்த மெமரி அட்ரஸ்க்கு நம்ம போய் பார்த்தோம்னா அதோட அடுத்த சீரீஸ் வந்து அங்கே இருக்கும். அதே மாதிரி 1000. ஸோ 1000 இங்கே இருக்குது. இந்த 1000க்கான 1000 மெமரி லொக்கேஷனில் தான் அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டுக்கான அடுத்த சீரீஸ் அங்கே இருக்கும். ஸோ லிங்க்ட் லிஸ்ட்டுக்கு வந்து இந்த அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதுவுமே நிறைய மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும். ஏன்னா நம்ம வேல்யூஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணாமல் இதில் வந்து பாயிண்டர்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால. இப்போ லிங்க்ட் லிஸ்ட்டை வந்து இன்சர்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ சப்போஸ் வந்து இங்கே வேல்யூ 2க்கு அப்புறம் நான் வந்து புதுசாக ஒரு வேல்யூஸை வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஏற்கனவே இருக்க அந்த மெமரி அந்த வேல்யூ 2க்கான நெக்ஸ்ட் பாயிண்டரில் போயிட்டு நான் இன்சர்ட் பண்ண போகிறதுக்கான மெமரி லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 234 இருக்கு இல்லையா, இந்த 234 தான் இந்த 234 இதுதான் வந்து இதோட அடுத்தது மெமரி அட்ரஸாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப நான் ஏற்கனவே இருந்த அந்த வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 234 போடணும். இதுக்கு அடுத்த வேல்யூஸாக நான் என்ன பண்ணேன், இங்கே ஏற்கனவே பாயிண்ட் ஆயிருந்த 1000 எடுத்து இங்கே பாயிண்ட் பண்ணி விடணும். இது நம்ம எல்லாமே வந்து பாயிண்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சியில் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வந்து இன்சர்ஷன் ஆப்ரேஷன் பண்ணோம். இதுக்கு வந்து என்ன கால் யூஸ் பண்ணுவோம், எம்எல்ஆக் கால் யூஸ் பண்ணுவோம்.
ஏன்னா இந்த 2 பாயிண்ட் இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. நம்ம இது ஃப்யூச்சரில் பார்ப்போம் என்ன மாதிரி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ டெலிஷனுங்கிறப்ப நான் ஒரு எலமெண்ட்டை தூக்கி விட்டுட்டு இன்னொரு ஒரு எலமெண்ட்டே நான் ரிமூவ் பண்ணி விடணும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா 1000 சொல்லிட்டு இருக்கு, இது நெக்ஸ்ட் பாயிண்டராக இருக்குது. ஸோ இப்போ நான் என்னென்னா இந்த 1000 மெமரி லொக்கேஷனில் இருக்க அந்த வேல்யூ தான் நான் இப்போ டெலீட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரில் போய்ட்டு அதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வேல்யூவை மாற்றிடணும். இதை தான் நெக்ஸ்ட் பாயிண்டர் சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் வேல்யூவை ஏற்கனவே பாயிண்ட் பண்ணியிருக்க 1000. ஸோ இதுலேருந்து 245 நம்ம பாயிண்ட் பண்ணி விடணும். இப்போ லிங்க்ட் லிஸ்ட்டில் வந்து இன்சர்ஷன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு நோட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த நோடில் என்ன எலமெண்ட் எடுக்க போகிறோம், அதுக்கான நெக்ஸ்ட் பாயிண்டர் என்ன, இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டைப் டெஃபினேஷனாக ஒன்று கொடுத்து ஒரு லிஸ்ட்டையும் இன்னொன்று அதோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத டைப் டெஃபினேஷனாக கொடுத்துக்கிறோம். டைப் டெஃபினேஷன்றது ஒன்றும் கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எதுக்குன்னு பார்த்தோன்னா இந்த நோட் பிடிஆர் இங்கே இருக்கு இல்லையா, இந்த நோட் பிடிஆருக்கும் அப்புறம் நோட் பாயிண்ட் அதே நோட் பிடிஆருக்கு வந்து பொசிஷனும். ஸோ இந்த டைப் டெஃபினேஷன் எனக்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த லிஸ்ட்டு எம்டியா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுத்து லிஸ்ட்டோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து எம்டியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். இது வந்து என்னென்னா செக் பண்ணது நெக்ஸ்ட் வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா இங்கே வந்து என்ன பண்ணோம், எஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி அதாவது 0 1 அந்த மாதிரி. சப்போஸ் இப்போ வந்து இன்டீஜரில் ரிட்டர்ன் பண்ணுறதுனா 0 1 அந்த பொசிஷன் அது பேஸ்ட் ஆன் தட். இப்போ வந்து நல்லா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணோம், அப்படி இல்லை 0 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அதே மாதிரி லாஸ்ட் பொசிஷன் நல்லான்னு செக் பண்ணிக்கிறோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆப்ரேஷன், எந்த வேல்யூஸ் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, எலமெண்ட் டைப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது வேல்யூஸ் பாஸ் ஆகுது. சப்போஸ் இப்போ வந்து ஏதோ ஒரு நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனி அப்படின்ற ஒரு நேம் இருக்குன்னா அந்த நேம் இங்கே பாஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட் அந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் லிஸ்ட்டை வந்து இங்கே இது பண்ணோம். பாயிண்டர் வந்து ஒரு டிக்ளேர் பண்ணிடுறோம். இப்போ என்ன ஆகுனா அந்த பாயிண்டருக்குள்ளே இந்த லிஸ்ட்டோட நெக்ஸ்ட் வேல்யூவை அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்னு கொடுக்குறப்ப அதோட ஃபஸ்ட் வேல்யூஸ் அதுக்குள்ளே போகும். அந்த வேல்யூஸும் இந்த எலமெண்ட் டைப்பில் இருக்கிறதும் வந்து ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். இப்போ வந்து நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடுத்த வேல்யூஸ் போயிடும். அப்படி இல்லை அந்த வேல்யூஸ் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் லிஸ்ட் அந்த வேல்யூஸோட பொசிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபைண்ட் ஆஃப் 65 அப்படின்னு சொல்லி 65 வந்து வேல்யூவாக இருந்துச்சு, அதோட பொசிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3 இருந்துச்சு. ஸோ இது என்ன பண்ணோம்னா 3 வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்காக தான் இந்த வயல் கண்டிஷனே அதுக்காக தான். ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்தோம் இல்லையா, அந்த வேல்யூஸை நல்லா இல்லையான்னு செக் பண்ணோம். அப்புறம் அந்த வேல்யூ வந்து நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணோம். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அடுத்த வேல்யூவை போய் அது எடுக்க ஆரம்பிச்சிடும். பி ஆஃப் நெக்ஸ்ட் மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட் ஒரு வேல்யூக்கு போயிடும். இல்லைன்னா எந்த பாயிண்ட் பண்ணுமோ அந்த பாயிண்ட்டே இங்கே வந்துடும், அந்த பொசிஷனே நமக்கு இங்கே டிக்ளேர் ஆகிடும். இதுதான் வந்து ஃபைண்ட் ஆப்ரேஷனில் பண்ணுவோம். டெலீட் ஆப்ரேஷன்லேயும் அதே மாதிரி தான், என்ன வேல்யூ அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டு. இப்போ என்ன ஆகும்னா இதில் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் ப்ரீவியஸ் முதல் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து லிங்க்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வேல்யூஸ் டெலீட் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸோட அட்ரஸில் தான் நம்ம போய் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் அதாவது நம்ம டெலீட் பண்ண வேல்யூஸில் இருக்க அந்த நெக்ஸ்ட் வேல்யூஸை தூக்கி போடணும். ஸோ அதுக்காக தான் இவங்க இதை செக் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் வேல்யூ என்னென்னு பார்க்குறாங்க. ப்ரீவியஸாக நல்லா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூவில் இருக்க அந்த நெக்ஸ்ட்டில் இருக்க அந்த நெக்ஸ்ட் வேல்யூ எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோ அதை தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெம்ப்ரரி செல்லோட நெக்ஸ்ட் வேல்யூவை தூக்கி போடுறாங்க. அப்போ என்னாகும், இப்போ வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்த மாதிரி, முன்னாடி ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து ஒரு செல்லை டெலீட் பண்ணிட்டோம்னா முன்னாடி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம், பேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம், அந்த ஆப்ரேஷன்ஸ் தான் இங்கே பண்ணுறாங்க. இதே இன்சர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகணும்னா ஒரு மெமரி சைஸை வந்து நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் எம்எலாக் யூஸ் பண்ணுறாங்க. எம்எலாக் யூஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த நோட் தான் இது. எம்எலாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நோட் க்ரியேட் பண்ணி அந்த நோட்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே இருந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் தூக்கி இதுக்குள்ளே போட்டுட்டு இதோட பாயிண்டர் தூக்கி இதுக்கு முன்னாடி இருந்த செல்லில் போடுவாங்க. இதுதான் இதோட எக்ஸாம்பிள். இப்போ வந்து நம்ம லிங்க்ட் லிஸ்ட்லேயே பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்து சிங்கிளி லிங்க்ட் லிஸ்ட் ஒரே ஒரு நெக்ஸ்ட் பாயிண்டர் வேல்யூ மட்டும் இருக்கும். இது இல்லாமல் டபிள்யூ லிங்க்ட் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க்ட் லிஸ்ட்டுன்னு இன்னும் 2 டைப் இருக்குது.
இதில் டபிள்யூ லிங்க்டு லிஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதோட ட்ராவர்சல் வந்து நெக்ஸ்ட் பாயிண்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சீரீஸை நம்ம இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சொல்லுவோம். ஏன்னா மெமரி லொக்கேஷன் வந்து இந்த நெக்ஸ்ட் பாயிண்டருக்குள்ளே இருக்கும். ஸோ நம்மளால் ஈஸியாக அடுத்த சீரீஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இன்னொரு செல்லில் போனோம்னா அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். ஆனால் இங்கே 2 பாயிண்டர் இருக்கும். ஒன்று என்னென்னா நெக்ஸ்ட் பாயிண்டர் என்ன, ப்ரீவியஸ் பாயிண்டர் என்ன. ஸோ இப்போ நம்ம இந்த செல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த செல்லில் இந்த இடத்துல என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்த சீரீஸோட பாயிண்டர், இந்த இடத்துல பார்த்தோன்னா ப்ரீவியஸ் சீரீஸோட பாயிண்டர். ஸோ இதால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா பேக் ட்ராவர்ஸலும் பண்ண முடியும், ஃப்ரண்ட் ட்ராவர்ஸலும் பண்ண முடியும். சப்போஸ் நான் எனக்கு இந்த செல் கிடச்சிதுன்னா இதுக்கு நான் பேக்கில் ட்ராவர்ஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூன்னு பார்க்க முடியும், பின்னாடி ட்ராவர்ஸ் பண்ணி இந்த வேல்யூன்னு பார்க்க முடியும். இதால் என்ன அட்வான்டேஜ் பார்த்தோம்னா நான் வந்து இந்த இடத்துல வேல்யூஸ் என்னால் என்னென்னா ஒரு வேல்யூஸை வச்சுக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு மட்டும் இல்லை முன்னாடி இருக்க வேல்யூஸும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்கும். ஏன்னா 2 பாயிண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால இது வந்து ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இன்னொன்று இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெலிஷன்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து பேக் ட்ராக் பண்ணி ஈஸியாக நம்மளால் டெலீட் பண்ண முடியும். அடுத்து சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட், அதே டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட் மாதிரி தான். இது சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்னா நார்மலாக டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ்ட்டு நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து நல்லா இருக்கும். பட் ஆனால் இதில் அப்படி இருக்காது. இது என்னன்னா மறுபடியும் ஹெட் நோட் இருக்கு இல்லையா, அதோட அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இதால் நம்ம என்ன பண்ணோம்னா சர்க்குலர் வைஸில் நம்ம வந்து எப்படி வேணால் இது பண்ணிக்க முடியும். பேக் ட்ராக் பண்ணி ஃபுல்லாக மறுபடியும் ஃபஸ்ட் நோடுக்கு போயிட்டு மறுபடியும் வர முடியும். மறுபடியும் இந்த ஃபஸ்ட் நோடு வந்து நம்மளால் வந்து லாஸ்ட் நோடுக்கும் வர முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கும்னா லாஸ்ட் நோட பாயிண்ட்டாக இருக்கும். இங்கே அந்த டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட்க்கும் சர்க்குலர்லி லிங்க்டு லிஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். என்னென்னா இந்த லாஸ்ட் நோடு இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் நோடுக்கான பாயிண்டர் வந்து நல்லா இருக்கும். அதில் இங்கே அப்படி இருக்காது. இது இந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து என்னென்னா மறுபடியும் ஹெடர் நோட பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட அட்வான்டேஜ் சொல்லலாம். நீங்கள் இன்னொரு டைம் வந்து என்னன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ளிகேஷன்ஸ் இந்த லிஸ்ட்டோட அப்ளிகேஷன்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலினாமியல் ஏடிடி பார்க்கலாம். பாலினாமியல் ஏடிடி நார்மலாக நமக்கு வந்து ஒரு பாலினாமியல் அடிஷன் நம்ம எப்படி பண்ணுவோம், எந்த கோஷியன்ட் வந்து நமக்கு இதாக இருக்கோ அந்த கோஷியன்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதை இப்படி தான் ரீரைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ செட் ஆஃப் வேல்யூஸ், செகண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து பாலினாமியல் அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ எங்கே வந்து பவர் வந்து காமனாக இருக்கோ அதோட வேல்யூஸ் ஆட் பண்ணிப்போம். 5y5 இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே y4 இருக்குது கோஷன், இங்கே வந்து எதுவும் கிடையாது. அதனால் என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டோம். இட் மீன்ஸ் இங்கே வந்து 0 இருக்குது மீனிங். மறுபடியும் 2y3 இருக்குது. ஸோ 3 to 5 இங்கே என்னென்னு பார்த்தோன்னா ஆட் பண்ணுறப்ப மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டு மைனஸ் பண்ணி y5 போட்டுருக்கோம். இங்கே 7. ஸோ இதுதான் பாலினாமியல் எடிஷன். ஜஸ்ட் இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இதை வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் எப்படி நம்ம ப்ரோக்ராமில் வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து அரே இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணியிருக்கோம் இந்த பாலினாமியல் ஏடிடியை. இதோட டிக்ளரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா முதல் கோவிஷியன்ட் அரே மேக்ஸிமம் டிகிரி என்ன இருக்குது +1. ஏன்னா நமக்கு அந்த அரே சைஸ் வந்து எப்பவுமே 1 வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டிகிரி +1 சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹை பவர் என்னன்னு சொல்லிட்டு இது ஸ்ட்ரக்சர் டைப் வந்து இதில் பாயிண்ட் பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து பாயிண்டரில் பண்ணியிருக்கோம். பாலினாமியல் சொல்கிற பாயிண்டரில் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 0 பாலினாமியலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 0 பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சம் பண்ணுவோம் இல்லையா, அந்த சம்மோட லாஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகணும்னா அந்த வேல்யூஸ் நம்ம வரப்போகிற ரிசல்ட் செட்டோட டிக்ளரேஷன்ஸில் எல்லாத்தையும் 0 மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்காக தான் இங்கே இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க 0 பாலினாமியல். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிகிரி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பாலினாமியல் எடுத்துகிட்டு அதோட கோவிஷியன்ட்டையும் அதோட பவரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வரோம். கோவிஷியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாடி இருக்க வேல்யூ, அதோட பவர் என்னவோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் 0 பண்ணிட்டு வரோம். இப்போது பாலினாமியல்ஸ் 2 பாலினாமியலை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 2 பாலினாமியல் என்னன்றதும் அதோட சம்மும். இப்போதைக்கு இந்த பாலினாமியல் சம் வந்து எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம இனிமேல் தான் வந்து அந்த வேல்யூஸை வந்து என்னன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த 0 பாலினாமியலை கால் பண்ணி எல்லா வேல்யூஸும் 0 சேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆகும்னா என்ன செக் பண்ணுறாங்கன்னா மேக்ஸ் ஆஃப் பாலினாமியலோட ஹை பவர் என்ன, பாலினாமியல் 2ல ஹை பவர் இருக்கான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வேல்யூஸ் எதில் இருக்குது. சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுதே வந்து y
y கியூப்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் பாலினாமியல்ல y ஸ்கொயர் இருக்குது. அப்போ எது நமக்கு வந்து ஃபஸ்ட் ஹையஸ்ட் பவராக இருக்கும்போது தான் y கியூப். ஸோ இது என்னென்னா y கியூபை வந்து எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு பாலினாமியல் y கியூபுக்கான வேல்யூஸை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கியூப் இருக்குது இல்லையா, ஸோ ஐக்குள்ளே வந்து என்னென்னா அந்த ஹையஸ்ட் பவர் வந்து தூக்கி போட்டுட்டு ஒன்று ஒன்றா ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க, இந்த வேல்யூஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறாங்க. பாலினாமியல் சம்ன்றது நம்மளோட ரிசல்ட் இதுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்க அந்த கோஷன் இப்போ வந்து என்ன பார்த்தோம், அங்கே கியூப் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கியூபில் இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். y கியூப் இருக்குது. இங்கே வந்து y கியூப் இல்லை, y ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. இங்கே சம் 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இதில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா yல வந்து y ஸ்கொயர் வெறுமனே இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும் இருக்குது. இதில் 4y இருக்குது. இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து y கியூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த வேல்யூஸ் வந்து அந்த ஹையஸ்ட் டிகிரி வந்து கியூப், அதுக்கான வேல்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அந்த வேல்யூஸ் இது எடுத்தோன்னா y கியூப் இருக்குது, இது வேல்யூஸ் வரும். இங்கே பார்த்தோன்னா அதே y கியூப்க்கான பவர் பார்க்குறோம். y கியூப்க்கான பவர் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து 0. ஸோ என்ன ஆகும்னா இப்போ ரிசல்ட் செட் பார்த்தோன்னா 4, இங்கே என்ன இருந்துச்சோ அது அப்படியே வந்துடும். 4y கியூப். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பவர் ரெடியூஸ் பண்ணுறாங்க. ரெடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், y ஸ்கொயர் இங்கே இருக்க. இப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் பாலி ஆஃப் கோஷியன்ட் ஆஃப் அரேல இந்த வேல்யூஸ்க்கான கோஷியன்ட் என்ன, முன்னாடி என்ன இருக்குது 1, இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 5, அதாவது இங்கே எதுவுமே இல்லை 1 இருக்குது மீனிங். ஸோ 1 இருக்குது, இது 5. ஸோ 6y ஸ்கொயர்னு வரும். அடுத்தது மறுபடியும் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் பவர் ரெடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இங்கே வந்து இப்போ வந்து இது வந்து ஹை பவர் வந்து இப்போ என்னன்னா 1, ஏன்னா ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஐயோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ 1ஓட இது என்னன்னு சொல்லி பார்த்தா இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ 0, இங்கே 1ஓடது வந்து 4. ஸோ அந்த 0 இங்கே 4 அப்படி பார்த்தோன்னா இப்போ என்ன ஆகும், 4yன்னு ஆட் ஆகி இந்த ரிசல்ட் செம்மோட இந்த கோஷியன்ட்டில் இங்கே வந்து இப்படி இருக்கும். அடுத்தது என்ன பார்த்தோம்னா இப்போ வந்து 1 முடிஞ்சிருச்சு. அடுத்தது மறுபடியும் ரெடியூஸ் பண்ண 0. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 அந்த கோஷியன்ட் எதுவுமே இல்லை. எதுவுமே கோஷியன்ட் இல்லாதது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இதுதான், இது மட்டும்தான் இருக்குது. இங்கே வேறு எதுவுமே கிடையாது. இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல +5 வரும். இந்த மாதிரி தான் பாலினாமியல் அடிஷன் இங்கே யூஸ் பண்ணுவோம் நாம். அதோட ஹை பவர் என்னென்னு எடுத்துப்போம், அதோட கோஷியன்ட் என்னன்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். அதை பேஸ் பண்ணி ஒன்று ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டு வந்து இந்த வேல்யூஸை இப்போ இது வந்து என்னென்னா இதுதான் வந்து ரிசல்ட். சம் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபைனல் வேல்யூஸ் இப்படி தான் கிடைக்கும். என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன், அதாவது கியூ பொசிஷனுக்குள்ளே 3 இருக்கும். கோஷியன்ட் ஆஃப் அரே 3ன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 3ன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 கிட்ட என்ன இருக்கும், இந்த 4y ஸ்கொயர் இருக்கும். அதே நம்ம 2ன்னு பார்த்தோன்னா 6ன்னு இருக்கும். அதே 1 பொசிஷனில் பார்த்தோன்னா அதே மாதிரி மல்டிபிள் 2 பாலினாமியல்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மல் அடிஷனில் பார்த்தோன்னா அந்த கோஷியன்ட் எது இருக்கோ காமனாக எடுத்து இது பண்ணுப்போம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளிகேஷன். இப்போ வந்து எனக்கு 4y ஸ்கொயர் y இருக்குது ப்ளஸ் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பாலினாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் நாம். என்னாகும், இந்த மாதிரி இருக்குது, இந்த ஈக்குவேஷன் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 4yக்கும் இந்த 4yயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் இந்த 5 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்படி தான் நம்மளோட பாலினாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இது இந்த ப்ரோக்ராமில் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எல்லா வேல்யூஸும் 0 பாலினாமியல் ஆக்கிக்கிறாங்க. ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் பார்த்தா மாதிரி. இப்போது ஹை பவர் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஹை பவர் வேல்யூ வந்து என்னென்னா இதோட ஹை பவர் என்ன, இதோட ஹை பவர் என்னன்னு எடுக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து ஹை பவர் 1 தான். ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஹை பவர் ஆட் பண்ணாங்கன்னா என்னாகும், இங்கே வந்து ஹையதோட ரிசல்ட் வந்து இதுவாகும். இந்த ரிசல்ட் செட்டோட ஹை பவரோட மேக்ஸிமம் டிகிரி வந்து நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா. மேக்ஸிமம் வந்து இதில் டிகிரி வந்து 1ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அது 1ஆன்னு பார்க்குறோம். எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா எக்ஸீட் அரே சைஸ் சொல்லுவாங்க. இதை விட இது அதிகமாக இருந்துச்சா எக்ஸீட் அரே. அப்படி இல்லாதப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹை பவர் இருக்கு இல்லையா, அந்த இதோட ஹை பவர் வந்து என்ன 1. இப்போ என்ன ஆகும், உள்ளே வரும் மறுபடியும் j = 0. இதோட ஹை பவர் கூட இது பண்ணுவோம். இதோட ஹை பவர் இப்போ என்ன இருக்கும்
இதோட பொசிஷனும் இந்த ஹை பவரும் 1 தான். அப்போ 1 2 டைம்ஸ் வந்து இது ரன் ஆகும். 0 1 டைம்ஸ். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் என்ன ப்ராடக்ட்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அரே I + J இப்படி போட்டு இப்போ இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ij அப்படின்னு கொடுத்தா இது மேலே இருக்கிறதும் 1 இது மேலே இருக்கிறதும் 1. ஸோ இங்கே வந்து 2 ஆகும். ஸோ இது என்ன ஆகும், y² ஆகிடும். ஸோ y² அப்புறம் இதோட வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுவாங்க. 4 4s are 16 பண்ணி முடிச்சாச்சு. மறுபடியும் மேலே வரும் 1 வரைக்கும் இதை பண்ணணும். மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பும் வரும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து எதுவும் கிடையாது. ஸோ 0 1 + 0 ஸோ 0 1ன்னு இருக்கும் இங்கே. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 1 கூட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அந்த 1 கூட வந்து இது பண்ணிடுவாங்க. இப்போது இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதோட கோஎஃபிஷியன்ட் இப்போது நமக்கு என்ன இருக்கும், இங்கே 4 இருக்கும், இங்கே 7 இருக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் ஸ்டோர் பண்ணுவாங்க. மறுபடியும் இந்த லூப் இங்கே போகும். மறுபடியும் அடுத்து அதாவது இந்த வேல்யூஸ் கூட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதுக்காக தான் இங்கே 2 லூப் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து மல்டிப்ளை 2 பாலினாமியல்ஸ். இதே வந்து நம்ம லிங்க்டு லிஸ்ட்டை எப்படி வந்து இந்த ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா, கோஎஃபிஷியன்ட் தனியாக, எக்ஸ்பொனன்ட் தனியாக, அதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் என்ன அப்படிங்கிறது அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பாயிண்டர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இதில் பாயிண்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து பாலினாமியல் ADT. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட். தேங்க்யூ.